ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னா, ஜவ்வரிசியை வச்சு ஒரு வடை தான் செஞ்சுருக்கோம். இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிலையும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். இது மாவு ஜவ்வரிசி நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்காதீங்க, இந்த மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிடணும். நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போதான் வடை நல்லா முறுமுறுப்பாக நல்லா இருக்கும். நான் பெரிய வெங்காயம் ஒரு பாதி அளவு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோலை சீவிட்டு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கடலை மாவு வேணாலும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அந்த ஒரு பைண்டிங்காக. 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம மசிச்சுட்டு நம்ம அந்த ஜவ்வரிசியோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா நம்ம கையால் மசிச்சு விட்டுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியை நம்ம சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கணும். நம்ம நார்மலாக எப்போதும் சாப்பிட்ற வடை இல்லாமல் இந்த மாதிரி ஜவ்வரிசி வடையை டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசிச்சு நம்ம எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இந்த மாதிரி மசிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், அடுத்து பச்சை மிளகா, இஞ்சி, அடுத்து கொத்தமல்லி தழைகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால அந்த ஜவ்வரிசியை மசிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஊரில் அப்படின்னா வடையில் நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி வடை தட்டுறது மாதிரி தட்டி வச்சுட்டு கூட நம்ம எண்ணெயில் போடலாம். இல்லை அப்பப்போ வேணாலும் கூட நம்ம தட்டி போட்டுக்கலாம். வாங்க இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பில் நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ளேமை அதிகமாக வச்சுக்க வேணாம், அப்போ தான் உள்ளேயும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு பக்கத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க செவந்துடுச்சு வடை 2 பக்கமுமே. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பேப்பர் டவல் போட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வடையில் ஏதாவது எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும். இது ஈவினிங் டயத்தில் நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம திருப்பி விடும்போது வடை ஒன்றோட ஒன்று ஒட்டுறது மாதிரி இருக்கும். நம்ம ஜவ்வரிசி சேர்க்கறதுனால வெந்துடுச்சு அப்படின்னா வடை எல்லாமே தனித்தனியாக ஒட்டாமல் வந்துடும். நல்லா கிறிஸ்பியாகவும் அதே சமயம் நல்லா டேஸ்டாகவும் நல்லா இருக்கும். சூப்பர் அண்டு கிறிஸ்பியான வடை நமக்கு ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடையை நம்ம ஈவினிங் டீ கூட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வடை உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி இருக்கிறதுனால நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிலையும் இந்த வடை இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி க்ரீமியான கன்சிஸ்டன்சில உள்ள இருக்கும். இந்த வடையை நீங்கள் சட்னி கூடவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் ஏதாவது கெச்சப்பு மயோனீஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.